Hello, welcome back to PB Talks. PB Talks வரவேற்கிறேன். வெல்கம் பேக் டு another Chelsea வீடியோ. இந்த வாட்டி ஃபுல்லான் கேம் உடைய ப்ரிவியூ பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் கிறிஸ்டல் பேலஸ் உடைய டிரா, அப்புறம் வெஸ்ட் ஹாம் வந்து வின் பண்ணோம். இந்த வாட்டி ஃபுல்லா முறை இன்னொரு லண்டன் அப்போனன்ட், தேர்ட் லண்டன் அப்போனன்ட் இருந்தோம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய நெக்ஸ்ட் அப்போனன்ட்டும் லண்டன் அப்போனன்ட் தான், பிரென்ட்ஃபோர்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 4 கேமுமே வந்து லண்டன் அப்போனன்ட்ஸ். அது நமக்கு வந்து கொஞ்சம் வசதியா போச்சுன்னு வச்சுக்கலாமே. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். பட் செல்சி பிளே ஃபுல்லா அந்த ப்ரிவியூ பத்தி பேசுவேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய சாம்பியன்ஸ் லீக் ட்ரா அண்ட் ஆஃப் கோர்ஸ் லாஸ்ட்ல வந்து கர்னாச்சோ, சாவி சிமன்ஸ் என்ன கூத்து நடந்து அதை பத்தி நான் பேசுவேன். ஸோ வி பிளே ஃபுல்லாம் அட் ஹோம். ஃபுல்லாம் ஆஃப் கோர்ஸ் தே ஆல்சோ பிளே 2 கேம்ஸ். இன்ஃபேக்ட் தே பிளே 3 கேம்ஸ். ஒன்னு வந்து கெனபோ கப்ல நேற்று ஆடினாங்க. தே பீட் பிரிஸ்டல் சிட்டி 2-0. கம்ஃபர்டபுளாவே வந்து ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அண்ட் ப்ரீவியஸ் 2 கேம்ஸ் பிரைட்டன் அவே வந்து 1-1 டிராப் பண்ணாங்க. மான்செஸ்டர் யுனைட்டட் ஹோம்ல வந்து 1-1 டிராப் பண்ணாங்க. ஸோ 2 games 2 draws. Third game they will be looking to win. Of course, last year Stamford Bridge வந்து ஜெயிச்சாங்க. 90th minute winner சாnchez வந்து விண்வெளி நாயகன் என்ன யோசிச்சான்னு தெரியல. ரேண்டமா ஒரு பால் போட்டா our defense didn't get back in shape. ஒரு கிராஸ் வந்தது and they scored. Coincidentally அவங்க ஃபர்ஸ்ட் நடந்த 3 மேட்ச்லயும் வந்து 4 கோலுமே பாத்தீங்கன்னா கிராசஸ் ஆர் கார்னர்ஸ் தான். பிரைட்டனோட ஈக்குவலைஸ் பண்ணது வந்து ஒரு கார்னர் டெந்து. ஃபுல்லம் யுனைடெடோட ஈக்குவலைஸ் பண்ணது வந்து ஒரு கார்னர் டெந்து. பிரிஸ்டலோட அடிச்ச 2 கோலுமே வந்து 2 கிராசஸ், ஒரு கிராஸ் ஒரு கார்னர். ஸோ பேசிக்லி ஃபுல்லம் உடைய மோஸ்ட் த்ரெட் பாத்தீங்கன்னா கிராசஸ் அண்ட் கார்னர்ஸ் தான். இந்த பிரைட்டனோட கோல் அடிச்சது, யுனைடெடோட கோல் அடிச்சது மட்டும் அல்லாமல் ஃப்ரம் கார்னர்ஸ் தே கிரியேட்டட் லாட் ஆஃப் சான்சஸ். ஸோ தே யூஸ் த விங்ஸ் வெல். ஒரு சைட்ல இருந்து யுஓபி, இன்னொரு சைட்ல இருந்து அடாமா ட்ரையோடு. இந்த 2 பேருமே ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிறாங்க விங்ஸ். ஸோ அந்த விங்ஸ், கிராசஸ், கார்னர்ஸ் அது வந்து பயங்கரமா we have to be very very careful with that. of course ஃபுல்லம் கிட்ட நிறையவே பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருக்காங்க. முன்னாடி சொன்ன இபோபி, அடாமா ட்ரையோடு, ராகுல் ஹிமெனஸ், எமில் ஸ்மித்ரோ, கீப்பர் லெனோ, ஹாரிசன் ரீடு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அந்த மாதிரி ஒரு டீசென்டா பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் கூடிய ஒரு டீம் தான் அவங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவங்க மேனேஜரும் மார்க்கோ சில்வா. He is also experienced in the Premier League. He is a very good manager. I rate Marco Silva. So we have to be very very careful in that standpoint. நம்ம வந்து ஈஸியா தரக்கூடாது. எஸ், ஆன் பேப்பர் we should be beating Fulham, பட் அவங்க ஈஸியா இருக்க கூடாது. அண்ட் எஸ்பெஷலி கிராசஸ் தான் மெயினா அவங்க வந்து பாத்துக்கணும். பிகாஸ் த்ரூ த மிடில் வந்து அவ்வளவு பெருசா அட்டாக் பண்ண மாதிரி தெரியல. அண்ட் வந்து அண்ட் நம்ம டிஃபென்ஸ் வந்து should be able to deal with that. Our defense is pretty good. Tosin வந்தது, it helped a lot. So it should be good. Apart from அந்த வெஸ்ட் ஹாம் ஃபர்ஸ்ட் கேம்ட்ட வந்து கைசேரோ should have closed down Paqueta. பட் அது தவிர டிஃபென்சிவ்லி அண்ட் ஈவன் கிறிஸ்டல் பேலஸ் கேம் 2 கேமே பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ்லி we were a bit decent now. So we should be able to deal with Fulham. டிஃபென்சிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நம்ம நல்லாவே பாத்துக்கணும். அட்டாக்கிங் வைஸ் தான் நம்ம போச்சே வந்து எப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து என்னன்னா கிறிஸ்டல் பேலஸ் நம்ம பெருசா கிரியேட் பண்ணல. பட் வெஸ்ட் ஹாம் நிறையவே கிரியேட் பண்ணோம். One big difference, the Tosin and the CCB, aka the center back. Center backனாலே சென்டர் தான், பட் அதுக்கும் மீறி உள்ள ஒரு சென்ட்ரலான ரோல். பிகாஸ் பேக் 3ல விளையாடுனா யூ கைண்ட் ஆஃப் பி இன் த மிடில் பொசிஷன்ங்கிற மாதிரி சென்ட்ரல் சென்டர் பேக்கோட அந்த லைன் பிரேக்கிங் பாசஸ். ஏன்னா வந்து when you're playing out of the back போது பின்னாடி டிஃபென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண உங்களோட ப்ரோக்ரஷன். டிஃபென்ஸ் கோல் கீப்பர் டிஃபென்ஸ்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும். கிறிஸ்டல் பேலஸ் பின்னாடில இருந்து அவ்வளவு ப்ரோக்ரஸ் பண்ணதான் நமக்கு தெரியல. எஸ், நம்ம ஒரு 3-4 சான்சஸ் கிரியேட் பண்ணோம். பட் ஓவரால் our கேம் பிளே வாஸ் வெரி வெரி போர், வெரி வெரி ஸ்லோ. எஸ்பெஷலி டோசின் கோல்வில் இல்லாத பட்சத்துல நமக்கு டிஃபென்ஸ்ல இருந்து அந்த முன்னாடி போடுற பாசிங் வந்து எதுவுமே இல்லை. எஸ், டிஃபென்சிவ்லி ஆட்சமங்க சாலமா நல்லா பண்ணாங்க. வந்த 1-on-1 பேட்டில்ஸ், கிளியரன்சஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. பட் ஃபார்வர்ட் அபிலிட்டி, ப்ரோக்ரஷன் அபிலிட்டி, அந்த முன்னாடி அட்டாக்கிங் இன்ஸ்டிங் வந்து 2 பேருமே பெருசா இல்ல. அதனாலதான் கிறிஸ்டல் பேலஸ் தடுமாறணும். தட்ஸ் வை they were basically like hoping that ஓகே பிளேயர் பில்டிங்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. பிகாஸ் கைசேரோ வந்து ஃபார்வர்ட் கோயிங் பெருசா பண்ணல. என்சோ ஸ்டிங்கரு, பாமர் ஸ்டிங்கரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆகி போச்சு. பட் வெஸ்ட் ஹாமோட கேம்ல வந்து அவர் அட்டாக் டர்ன் அப் அண்ட் டோசினோட அந்த லைன் பிரேக்கிங் பாசஸ், அந்த ஹெல்பிங் பாசிங் ஆன் ஃப்ரம் த பேக், கைசேரோவும் இட் ஹெல்ப் வெல் கோயிங் ஃபார்வர்ட். அந்த பட்சத்தை இட் ஹெல்ப் நமக்கு நல்லாவே உதவி செஞ்சது. அதே மாதிரி தான் இந்த கேம் நம்ம பண்ணி ஆனோம். ஸோ we should take advantage of that. நம்ம we are playing against Fulham. first 12-15 minutesலயே take advantage of them and get that early goal. ஏன்னா Fulham வந்து பாத்தீங்கன்னா 2 கேமுமே வந்து they have started a bit slowly. செல்சிக்கும் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மனச கேம்ஸ் பாத்தீங்கன்னா
நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் தீஸ் ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ் நம்ம ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி வி கெட் இன் டு த கேம். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட்லயே வந்து அவங்க ஸ்டெப் ஆன் their throat and go for the goal. ஃபர்ஸ்ட்லயே 10-15 மினிட்ஸ்லயே score the early goal and get the early momentum and அங்கிருந்து take it forward from that. Because let's be honest, இந்த ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டார்ட் ரன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 4 கேம் அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 4 கேம் பார்த்தோம்னா we were like okay 4 கேமே வின் பண்ணுவோம் அப்படின்னு. கிறிஸ்டல் பேலஸ் கேம் ஜெயிக்கல, வெஸ்ட் ஹாம் அவே ஜெயிச்சோம். பட் திஸ் கேம் ஃபார் மீ இஸ் a must win, especially going into the international break. ஒரு 3 கேம்ல 2 வின் ஒரு டிரா will be a decent start for me. ஐடியலி 3 out of 3 பண்ணிருக்கணும், பட் அதை செய்யவில்லை. அட்லீஸ்ட் ஃபுல்லாம் கேம் நம்ம ஹோப்ஃபுல்லி ஜெயிப்போம். ஃபுல்லாம பத்தி பேசணும், செல்சி பத்தியும் நம்ம பேசலாம். அஃப்கோர்ஸ் முன்னாடி 2 கேம் பத்தி பேசணும். இந்த கேம்ல பாமரோட அவைலபிலிட்டி ஸ்டில் கொஸ்டின் மார்க்ல தான் இருக்கு. கார்னிவல் ஜமைக்கா கெட்டப்ல எல்லாம் போனா அப்படி ஐ டோன்ட் நோ வாட் தி ஹெல் வாஸ் தட். பட் இந்த கேமுக்கு வந்து ஆர்வான டவுட் தான். பெருசா இது பண்ற மாதிரி இல்ல, ஒரு கிராயின் இஷ்யூ. பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஷூர் இஃப் தே ரிஸ்க் இட், எஸ்பெஷலி பிஃபோர் இன்டர்நேஷனல் பிரேக்ங்கிற பட்சத்துல we have to see what happens. But for me, Palmer டவுட்டா இருந்தாலே I would rest him and West Ham கூட ஆடின அந்த அட்டாக் வந்து I will continue. Liam Delap up front, Joao Pedro as the number 10 aka CAM. ஒரு சைடுல நெட்டோ, இன்னொரு சைடுல எஸ்தவாவ். You could add Gittins there if you want to. Midfield Enzo and Caicedo, James, Cucurella, Tosin, Chalobah and Sanchez in goal. இதான் நம்மளோட லைனப்பா இருக்கும். Pretty straightforward. ராக்கெட் சயின்ஸ் யோசிக்கிறதுக்குலாம் பெருசா ஒன்றும் கிடையாது. கோ அட்டாக் தம் ஃப்ரம் த ஃப்ரண்ட். நல்லா அவங்கள பிரஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அண்ட் தென் மேக் அண்ட் அவங்களுடைய ஏர்லியா கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் முக்கியமா வந்து we can attack them with corners and இது ஆல்சோ, பிகாஸ் as much as அவங்க வந்து கார்னர் கிராசஸ் வச்சு நல்லா பண்ணாங்களே ஒழிய டிஃபென்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா they are not that great in defending corners and set pieces, because Brighton also had a few chances against them cornersல. United also had a few chances against them cornerல. United goal அடிச்சது cornerல, and towards the end they could have beaten them through the corner which Harry Maguire just through மிஸ் பண்ணது வச்சு. So அதை வச்சு பார்த்தா we can get them through crosses, corners also, but நம்ம central progression will be the key. Central progression தான் West Ham போட்டு எடுத்தோம். Central progression is the way to go, because வந்து okay corner crosses okay, but I'm not sure that is our best way how to play, especially நமக்கு இருக்கிற டேலண்ட் வச்சு we should be centrally attacking Fulham, and Fulham வந்து centrally attack பண்ணா they can be got at. There are decent players, but நம்ம centrally attack பண்ணணும். So that is how I think. Overall we should be winning against Fulham. Comfortable ஜெயிக்கணும், பெருசா யோசிக்கிறதுலாம் எதுவும் கிடையாது. We have to win, simple as that. I go with the 3-1 Chelsea win. Comfortable win. Yes, நம்ம கன்சீட் பண்ணுவோம், but overall I think we will dominate and we will control the game நான் நினைக்கிறேன் நான். Yes, last year நம்ம Fulham ஹோம்ல தோத்தோம், but overall decent, we have a decent form against Fulham. நம்ம நல்ல ஹெட் டு ஹெட் இருக்கு, ஆனாலும் அந்த லைட்டா அந்த பயம் கொஞ்சம் இருக்கு. பட் I think for my நானே யோசிக்கிறேன்னா நாளைக்கு வந்து இந்த சாட்டர்டே லஞ்ச் டைம் கிக் ஆஃப் அப்போ நம்ம பக்காவா வந்து பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ 3-1 Chelsea நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து அஃப்கோர்ஸ் சாம்பியன்ஸ் லீக் டிரா நடந்தது. செல்சி வர் அஃப்கோர்ஸ் இன் பார்ட் 1 சாம்பியன்ஸ் லீக் டிரா 8 கேம்ஸ் நமக்கு வந்து டிராப் பண்ணி விட்டாங்க. நம்ம 4 பார்ட் we face 2 teams from every part. So basically நமக்கு யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பார்சலோனா at home, Bayern Munich away, Benfica at home, Atlanta away, Ajax Amsterdam at home, Napoli away, Pafos at home and Karabag away. So நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிக்ஸ்டர்ஸ் தான். பார்சலோனா, பயர்ன், Napoli for me the toughest of opponents. Benfica, Atlanta, Ajax, Pafos and Karabag, we can deal with them. Nice return to Baku after a long time. Pafos நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறோம். சிப்ரியட் சைடு அவங்க எனக்கு தெரிஞ்ச கடைசியா செல்சி ஒரு சைப்ரஸ் ஒரு சைடு நான் இருந்து ப்ராபப்ளி ஆப்போல் நிக்கோசியா அப்படின்னு ஒரு கிளப் 2009-10ல we played them couple of times. அதுக்கப்புறமா சிப்ரட்ல இருந்து ஒரு சைட் பிளே பண்ணது ஞாபகம் இல்ல. பட் அதர்வைஸ் பார்சா, பயர்ன் உன்னோட பயங்கரமான கஷ்டமான ஃபிக்ஸ்டர்ஸ் தான். பட் திஸ் இஸ் வாட் வி ட்ரீம் ஆஃப். இந்த மாதிரி ஃபிக்ஸ்டர்ஸ் தான் நம்ம ஆடணும், எஸ்பெஷலி ஆஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஸ்ங்கிற பட்சத்துல இந்த மாதிரி கேம்ஸ்க்குலாம் நம்ம வந்து ஒரு பயங்கரமா எதிர்பார்த்துட்டே இருக்கணும். நம்ம அஃப்கோர்ஸ் இதான் வந்து செட் ஆஃப் ஃபிக்ஸ்டர்ஸ் கிடையாது. த ஃபுல் ஃபிக்ஸ்டர் லிஸ்ட் வில் கம் ஆன் சாட்டர்டே. அண்ட் எப்போ இங்க யார் ஆட போறோங்கிறது பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி we'll discuss the rest of them. So this is a Champions League group stage.
and let's see how we go from there. கடைசியா கர்னாச்சோக்கு here we go வந்தது. Fabrizio Romano Garnacho வந்து here we go போட்டா அப்படி. So Garnacho will be a Chelsea player. Obviously he won't play the Fulham game, but after the Fulham game, Brentford game வந்து he will be in the squad. And Nkunku will mostly sell to AC Milan. AC Milan bid okay பண்ணதா சொல்றாங்க. So Nkunku to AC Milan. No hard feelings against Nkunku. I still rate him as a player. I work ஆல அவ்வளவுதான். அதுதான் சொல்லி ஆனோம். இன்னொன்னு கடைசியில அந்த கூத்து வந்து ஜாவி சிமன்ஸ் என்னன்னா ரொம்ப ரொம்ப நாளா ரொம்ப மாசமா நம்ம ரேடார்லயே இருக்கா அப்படி நம்ம வாங்குவோம். அப்பரண்ட்லி he said yes only to Chelseaங்கிற பேச்செல்லாம் வந்தது. இப்போ ஸ்பர்ஸ் என்னன்னா ஸ்பர்ஸ் ஒரு பீட்ட போட்டாங்க. அப்பரண்ட்லி he said okay to Spurs and here we go soon அந்த மாதிரி ஃபெப்ரிசியோ போட்ட அப்படி சாவி சிமன்ஸ் டு ஸ்பர்ஸ்க்கு. ஸோ கிட்டத்தட்ட எஸ்ஏ சிச்சுவேஷன் மாதிரி தான். எஸ்ஏ ஸ்பர்ஸ் வந்து எஸ்ஏக்கு வந்து தருமானாங்க கடைசி லாஸ்ட் டைம்ல தூக்கின்னு போயிட்டாங்க. இதே மாதிரி நமக்கும் ஸ்பர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து தட்டி தூக்க போறாங்க சாவி சிமன்ஸ். பட் லெட்ஸ் see what happens. Nothing is official, but highly likely that சாவி சிமன்ஸ் வந்து ஸ்பர்ஸ்க்கு தான் போவோம் அப்படின்னு. பட் we have to wait and see what happens. ஸோ இதான் என்னுடைய ப்ரீவியூ வீடியோ. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்க உங்க தாட்ஸை போடுங்க, உங்க கமெண்ட்ஸை போடுங்க. என்ன ப்ரிடிக்ஷனுங்க, செல்சி ஜெயிப்பாங்களா, வாட் யூ திங்க் சைனிங்ஸ் பத்தி, கர்னாச்சோவை பத்தி. அண்ட் சாட்டர்டே மோஸ்ட்லி நான் வாட்ச் அலாங் பண்ணுவேன். மறக்காம அதுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. மை ஃபர்ஸ்ட் செல்சி வாட்ச் அலாங் அண்ட் மை ஃபர்ஸ்ட் வாட்ச் அலாங் இன் வைல். ஸோ கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். பட் வாங்க ஜாலியாக செல்சி கேம் பார்த்துன்னு ஹோப்ஃபுல்லி வில் வின். இன்னொரு வீடியோவில் லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.